இன்னைக்கு வந்து மாணவர்களோட இங்கே வந்து மனு கொடுத்த காரணம் என்னன்னா 2009 மே 18 எங்களுடைய தாய்மொழி தமிழை பேசுகிற எங்களுடைய தமிழ் உறவுகள் ஈழ மண்ணில் 1.5 லட்சம் பேரை அழிக்க கொல்றதுக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் அதிகார வர்க்கம், மத்திய அரசை ஆண்ட காங்கிரஸ் அதிகார வர்க்கம், குறிப்பாக சோனியா காந்தி அவர்களும் அந்த காங்கிரஸ் கூட்டமும் தான். ராஜபக்ஷ அவர்கள் வந்து இந்த போரை நடத்தினதே இந்தியா தான், காங்கிரஸ் தான் சொன்னப்ப சோனியா காந்தி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் வாயை திறக்கல. அவர் வந்து இலங்கையிலிருந்து சொன்னார். இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள இருந்து முன்னாள் வெளியுறவுத்துறை மந்திரி யஸ்வந்த் சிங்கா அவர்கள் ஈழத்தில் நடந்த, இலங்கையில் நடந்த அந்த இனப்படுகொலையை நடத்தி முடித்தது இந்திய அதிகார வர்க்கம்னு சொன்னப்ப சோனியா காந்தி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் பாராளுமன்றத்துக்குள்ள மௌனமாக உட்கார்ந்துருந்தாங்க. ஆக எங்களுடைய உறவுகளை துடிக்க கொன்னது காங்கிரஸ் கூட்டம், சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவர்கள் தான். ஆக இவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதே மே 18 அந்த நினைவு தினம் வருது. மே 16 சட்டமன்ற தேர்தல் வருது. திமுகவோட கூட்டணி வச்சு அவர்கள் இந்த மண்ணில் வெற்றி பெற்றுலாங்கிற ஒரு எண்ணத்தோட வர்ற 5ஆம் தேதி அவர்கள் வந்து சென்னையில் தீவுத்திடல் நடக்கிற கூட்டத்தில் கலந்துக்கு வராங்க சோனியா காந்தி அவர்கள். ஆக அந்த இரத்த கரை படிந்த அந்த கைகளோடு வருகிற சோனியா காந்தி அவர்களுக்கு மாணவர்கள், ஒட்டுமொத்த மாணவர்களும் சேர்ந்து கருப்பு கொடி காட்டுறதா நாங்கள் அறிவித்து அதுக்கான அனுமதிக்காக இங்கே வந்திருக்கோம். பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட தமிழ் மண்ணில் காங்கிரஸுக்கு கிடைக்கல. மானமுள்ள தமிழர் கூட்டம், தமிழர் இனம் இந்த சட்டமன்றத்திலையும் அவர்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காம அவர்களை மறுபடியும் அவர்களுக்கு பூஜ்ஜியத்தை பரிசா கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு ஒன்று கூடி வந்து அனுமதி கேட்டிருக்கோம். அனுமதி அவங்க வர்ற வழியில் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, வேற இடம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இல்லை, அவர்கள் வரும்போது கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அவர்கள் ஒருவேளை அனுமதி மறுத்தாலும் அவர்கள் வருகிற வழியில் நாங்கள் நின்று கருப்பு கொடி காட்டுவோம். கைதானாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய அடக்குமுறையை கையாண்டாலும் நாங்கள் சோனியா காந்தி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவோம். ராகுல் காந்தி வரும்போதும் காட்டுவோம். எங்கள் இனத்தை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற பிரணாப் முகர்ஜி அவர்கள் வரும்போதே, லயோலா கல்லூரிக்கு வரும்போதே நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். எங்களை நடுராத்திரியில் 20 மாணவர்களோடு சேர்ந்து என்னையும் கைது பண்ணாங்க. அதனால் அவங்க எந்த பதவியில் இருந்தாலும் சரி, அல்லது பதவிக்காக அவங்க பெரிய பதவிக்கு வர்றவங்களாக இருந்தாலும் சரி, எங்கள் இனத்தை அழித்தவர்களை எங்கள் மண்ணில் இருந்து ஜனநாயக வழியில் நாங்கள் வேறு இருப்போம், காங்கிரஸை கருவறுப்போம். அதுதான் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ இதுவே பெரிய பிரச்சாரம் தானே, எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது பிரச்சாரம் தானே. மாணவர்கள் அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும். அது வந்து ஏதோ 8 ஆண்டு கடந்துருச்சு, முள்ளிவாய்க்கால் என்ன அழிப்பு முடிஞ்சு மறந்துட்டாங்கன்னு நினச்சா, எந்த அரசியல்வாதி நினைச்சாலும் அது முட்டாள்தனம். ஒரு காலமும் நாங்கள் மறக்க மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம்.